ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை 1 முதல் 10 அதிரடியான அறிவிப்புகள் அமலுக்கு வந்திருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஜூலை 1 முதல் 10 அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டில் மெயில் ஐடியை நீங்களே லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு சேவையை இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இலவசமாக நீங்களே வீட்டிலேருந்தே ஆப் மூலமாக உங்கள் ஆதார் கார்டில் மெயில் ஐடியை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த ஆதார் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் ஓடிபிலாம் கொடுத்துட்டு மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்று முதல் இலவசமாக வீட்டிலேருந்தே நீங்களே மாற்றிக்கலாங்க. இதுவே நீங்கள் ஆதார் சென்டரில் போயிட்டு ஆதார் வெப்சைட் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா 75 ரூபாய் பே பண்ணணும். பட் இந்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு இலவசமாக மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதனால் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பாருங்கள். ஆதார் கூட மெயில் ஐடியை லிங்க் பண்ணிக்கோங்க. ஆதார் கூட மெயில் ஐடியை லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கேயாச்சும் ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மெயில் மூலமாக நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. இந்த இடத்துக்கு இதுக்காக நீங்கள் ஆதார் ஆத்தன்டிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 முதல் உங்களுக்கான பாஸ்போர்ட் கட்டணத்தை உயர்த்தி அமைச்சிட்டாங்க. அதாவது 36 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் இருக்க பாருங்க, 1500 ரூபாயிலேருந்து 2500 உயர்த்தி அமைச்சிருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் கட்டணம் 2000 ரூபாயிலேருந்து 3500 உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அவசர தேவைக்கான தட்கல் பாஸ்போர்ட் கட்டணம் 36 பக்கத்துக்கு 3500 ரூபாயிலேருந்து 5000 உயர்த்தி அமைச்சிருக்காங்க. 60 பக்கங்கள் கொண்ட தட்கல் பாஸ்போர்ட் இருக்கு பாருங்க, 4000 ரூபாயிலேருந்து 6000 உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இதேமாரி மைனர் பாஸ்போர்ட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கான கட்டணமும் உயர்த்திருக்காங்க. 36 பக்கம் 60 பக்கம் தட்கல் எல்லாமே உயர்த்திட்டாங்க. அதனால பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறவங்க இன்று முதல் புதிய கட்டணம் அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ரயிலில் வந்து பார்த்தா பயணம் செய்கிறீங்க அப்படின்னா டிக்கெட் இல்லாமல் உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 250 ரூபா ஃபைன் இருந்துச்சு. இப்போ அதை 500 ரூபாயாக உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இன்று முதல் அமலுக்கு வருது. அதேமாரி நீங்கள் பெண்கள் பெட்டியில் வந்து பயணிக்கிறீங்க, ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் 2500 ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி ரயிலில் வந்து பார்த்தா புகைப்பிடிக்கிறது, அனுமதி இல்லாமல் ரயிலில் வந்து பார்த்தா விற்பனை செய்கிறது, இது எல்லாத்துக்குமே ஃபைன் போடுறாங்க. ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வணிக சிலிண்டர் விலையை வந்து பார்த்தா குறைச்சிருக்காங்க. வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் இருக்கு பாருங்க, 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலை 3106 விற்பனை செய்கிறாங்க. 172 ரூபாய் 50 காசு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடந்த சில மாதங்களாக கமர்ஷியல் சிலிண்டர் ரேட் உயர்ந்துச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 172 ரூபாய் குறைஞ்சிருக்கு. வீட்டு உபயோக சிலிண்டரில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ணணும். இடைத்தரகர்கள் இல்லாமல் வாகனங்களுக்கான ஃபேன்சி நம்பரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஃபேன்சி நம்பருக்கான கட்டணத்தெலாம் வந்து உயர்த்தி அமைச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், 5000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் ஃபேன்சி நம்பருக்கான கட்டணம் இருக்குது. அதனால் நீங்கள் புதிய கட்டண விதிமுறையின்படி ஆன்லைன் மூலமாகவே 2 வீலர் 4 வீலர் 3 வீலருக்கான ஃபேன்சி கட்டணத்தை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் காப்பீடு அல்லது மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு முறைகேடுகளை பாதிக்கப்படுவோர் முழு தொகையையும் திரும்ப பெறவோ அல்லது இழப்பீடு கோரவோ இனி உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. வங்கிகளுடைய காப்பீடு மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாச்சும் நீங்கள் வந்து முறைகேடுகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான முழு தொகையும் நீங்கள் பெறலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தனியார் பெட்ரோல் நிறுவனமான நயரா பெட்ரோல் வந்து தனது பங்குகளை பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரூபாய், டீசல் 3 ரூபாய் வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா 2 மந்த்துக்கு முன்னாடி அமௌண்ட்டை உயர்த்திருந்தாங்க. இப்போ அதுக்கான அமௌண்ட்டை வந்து குறைச்சி இன்னைக்கு அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரைவேட் நயாரா பங்கில் மட்டும் உங்களுக்கான விலை குறைஞ்சிருக்கு. முன்னாடி ஏற்றிருந்தாங்க, பட் இதுக்கான அமௌண்ட்டை இப்போதைக்கு வந்து குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இதை மத்திய அரசு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருந்துச்சு. இப்போ அதை விபிஜி ராம்ஜி அப்படின்ற ஒரு ஸ்கீமாக கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 100 நாள் வேலைவாய்ப்பு இருந்தது, இப்போ 125 நாளாக உயர்த்தி அமைச்சிட்டாங்க. இன்று நாடு முழுவதும் அந்த 125 நாட்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டம் அமலுக்கு வருதுங்க.
ஸோ அது வந்து தமிழக அரசு கசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்று முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாரி. இந்த திட்டம் மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்காக வருஷத்துக்கு 12,642 கோடி தேவை. மத்திய அரசு 7,585 கோடி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டையும் இன்னைக்கு வந்து உயர்த்தி அமைச்சிருக்காங்க. அதுக்கான கசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 345 ரூபாய் பெர் டேக்கான சேலரியாக இருக்க போது. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜூலை 2026 முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாரி கசட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 345 ரூபாய் உங்களுக்கான ஊதியமாக இருக்க போதுங்க. இன்று முதல் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக மாறுது. அதேமாரி அதுக்கான திட்டம் மாறுது, ஊதியமும் உயருதுங்க. அதேமாரி நீங்கள் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 15 நாட்களுக்குள்ள கார்டு கொடுத்து வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஃப் கணக்கு. ஸோ பிஎஃப் வந்து பார்த்தா 1 வீக்காக எல்லா வெப்சைட்டுமே க்ளோஸில் இருந்துச்சு. மீண்டும் இன்று முதல் அந்த வெப்சைட் எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அதனால் கிளைம் பண்ணுறவங்க எந்த நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதாலும் சரி பிஎஃப்பில் மாற்றிக்கலாங்க. ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக எல்லாமே புது சர்வீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ITR 1 ITR 2 ஃபார்மை வந்து தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி ஜூலை 31. அதுக்குள்ளே வந்து பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வங்கி விடுமுறை காலண்டர் படி 12 நாட்கள் விடுமுறை இருக்க போது. அதனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேங்க்குக்கு போக பாருங்கள். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் கோவிலில் இன்று முதல் செல்ஃபோன் அனுமதி கிடையாதுங்க. வெளியில் லாக்கரில் வச்சுட்டு போகணும். மீறி போகிறீங்க அப்படின்னா பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற மேலே ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழகத்திலையும் நிறையா புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை தொடர்பாக நிறையா அறிவிப்புகள்லாம் வெளியே இருக்குது. தமிழகத்தில் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படின்ற ஒரு சேவையை கொண்டு வராங்க. இந்த மாதிரி அமலுக்கு வரும் எதிர்பார்க்குறாங்க. அதாவது முதல்ல வருவதற்கு முன்னுரிமை யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு தான் அடுத்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற சேவை வரப்போகுது. இதெல்லாமே இந்த மாதம் முதல் அமலுக்கு வந்தது. ஒரு சிலது அமலுக்கும் வரப்போகுதுங்க. ஸோ இதில் எந்த திட்டம் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காம கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையுறல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.